எல்லாருக்கும் வணக்கம். நான் பழமை சேனல்லேருந்து வரேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 உள்ளங்கை பற்றி பார்க்க போகிறோம். 2 உள்ளங்கையிலையும் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த 30 முக்கோடி தேவர்கள்னால் 33 கோடி கிடையாது. கோடின்றது சமஸ்கிருதத்தில் வகைன்னு பொருள். அப்போ 33 தேவர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள். இப்போ 12 ஆதித்யர்கள் யாருன்னு பார்த்தா கஷ்யப முனிவரோட 2வது மனைவியான அதிதியோட 12 புதல்வர்கள் தான் இந்த ஆதித்யர்கள். இவர்களை வச்சு தான் மாதம் பிரிச்சிருக்காங்க. இதில் ஒருத்தர் தான் விஷ்ணு. இந்த 12 பேரும் காப்பவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 11 ருத்ரர்கள். ருத்ரர்கள் யாருன்னு பார்த்தா வடமொழியில் அழிப்பவர்னு பொருள். அதில் ஒருத்தர் தான் சிவன். சிவன் அழிப்பவர். அடுத்து 8 அஷ்டவசுக்கள். இது என்னன்னு பார்த்தோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், 27 நட்சத்திரங்கள். அடுத்து 2 அஸ்வினி குமாரர்கள். ஒரு சில வேதத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் சொல்லாமல் இந்திரன், பிரஜாபதி, பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா இப்போ எல்லாமே சேர்த்து எல்லா கடவுளும் சேர்த்து 33 தேவர்கள் வந்துடுறாங்க. அதனால் நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில் விடிஞ்சு எந்திரிக்கும் போது எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் 2 உள்ளங்கையும் விரித்து 33 தேவர்களுக்கும் நன்றி சொல்லி 2 கண்ணையும் ஒத்தி வணங்கி அன்றைய பொழுதை நம்ம நடத்தினோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதமும் அதில் அடங்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு கைகால் சுகம், மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதனால் எந்திரிச்சோன்னே 2 கையையும் கண்ணில் வச்சு ஒத்தி கும்பிட்டுட்டு 2 கையிலையும் 33 தேவர்களுக்கும் நன்றி சொல்லி பழக்கம் வைங்க. நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் பழமை சேனல். நான் புதுசாக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம்